மேசராசினியர்களுக்கு வணக்கம். வையகத்தை ஆள வைக்க போகும் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் மேசராசியிலும், சூரியன் ரிஷபராசியிலும், குரு மிதுன ராசியிலும், செவ்வாய் கடக ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார். அதே போல சந்திரன் ராசியிலும், கும்பராசியில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தின் சிறப்புகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில நவ கிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசத்தை விட்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம். நவ கிரகங்கள்ல ராசியான ரிஷபம், சுக்கிரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும். அக்னி ஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் கத்திரி வெயில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில் தான் நிகழ்கிறது. மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்தருளிய போக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில்தான். அது மட்டுமா, கமலமுனி நந்தீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசி மாதத்தில் தான் அவதரித்தனர். வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார், திருக்கோஷ்டியூர் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், ஸ்ரீமத் அழகிய சிங்கர், திருவாய் மொழி பிள்ளை ஆகியோர் அவதரித்த இப்புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி மாதம் தான். இந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, குறிப்பாக குடும்ப சூழ்நிலையாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் இந்த வைகாசி மாதம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை. அது மட்டுமில்லாமல் மேசராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருதிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் சற்று இருக்கதாங்க செய்து, இருந்தாலும் கூட நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். திருமண முயற்சிகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு வீண் அலைச்சல்கள் தாங்க மிஞ்சும். அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்து கொள்வது அவசியங்க. வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளும் ஏற்பட இருக்கு. புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எளிய சிகிச்சையின் மூலம் குணம் கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் உள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படுவதால மனதில் வேதனை உண்டாகும். மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் ஒவ்வொரு செயலையும் மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மனசங்கடங்கள் நீங்கி குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்குதுங்க. இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இனி இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வேலை இல்லாமல் அவதியுறும் இளைஞர்களுக்கும் கூட நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. தற்காலிக பணியாளர்கள்
அவர் அவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்விரண்டு துறைகளிலும் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறந்த முன்னேற்றத்தை குறிக்குதுங்க. மேலும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் சுமூகமாக நடந்து கொள்வாங்க. அதே போல ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இந்த மாதத்தில் கிடைத்து பண வரவு நிறைந்த ஒரு மாதமாகவே இந்த வைகாசி மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. தற்போதைய தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. அதே போல் அதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க. குறிப்பா மேசராசியை சேர்ந்து அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மேலிட தலைவர்களுடைய ஆதரவு கிடைப்பது மன நிறைவை அளிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு அரசு பதவி ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கிரகிப்பு திறன் அதிகரிக்குங்க. அதே போல நினைவாற்றலும் பெருக இருக்குது. பலருக்கு நேர்முக தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோருடைய நேரடி ஆதரவு படிப்பில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று அர்த்தாஷ்டக ராசியில் வலம் வருவதால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருந்தாலும் ஏற்ற அளவிற்கு வருமானமும் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்குது. புதிதாக விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதம் முழுவதுமே குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க. அதற்கு ஈடு செய்வது போல் சுக்கிரன் சுபவலம் பெற்று வலம் வருகிறாரு. வழக்கமான குடும்ப கவலைகளும் சிறு சிறு உடல் உபாதைகளும் மன நிம்மதியை பாதிக்கும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேசராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் சனிக்கிழமை தோறும் மாலையில் தீபத்தில் சிறிது எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வந்தால் போதும். மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.